வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது அவர் சுட்ட முக்கியமான வடைகளில் ஒரு வடை என்ன தெரியுமா? புல்லட் ட்ரெயின் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது 2014 அனௌன்ஸ் பண்றாங்க. மும்பை டு அகமதாபாத் 2022க்குள்ள புல்லட் ட்ரெயின் ரெடி ஆயிடும். கிட்டத்தட்ட 320 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடக்கூடிய ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ இந்த சங்கி கூட்டம்லாம் ஆஹா பாருங்க எவ்வளவு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக், புல்லட் ட்ரெயின் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு எல்லாம் இருந்தாங்க. 2022 என்னவோ வந்துச்சுதான். ஆனா புல்லட் ட்ரெயின் கண்ல படல. இன்னைக்கு மறுபடியும் 2024 தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா பாஜக என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, புல்லட் ட்ரெயின் கொண்டு வர போறோம். மும்பை அகமதாபாத்துக்கு இடையே இருக்கக்கூடிய புல்லட் ட்ரெயின் 2028ல ரெடி ஆயிடும். இது மட்டும் இல்லாம நார்த்துக்கு, சவுத்துக்கு, ஈஸ்டுக்குன்னு ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு புல்லட் ட்ரெயின், மொத்தம் 4 புல்லட் ட்ரெயின் நாங்க கொண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த புல்லட் ட்ரெயினோட ஒர்க்கே கால்வாசி தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனாலதான் 2022ல இருந்து 2028க்கு டெட்லைனா மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு ரூட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கே கிட்டத்தட்ட 15 வருஷம் எடுத்துக்கிறாங்க. நமக்கு புல்லட் ட்ரெயின் தேவையா இல்லையா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்கு நான் அதுக்கப்புறம் வரேன். ஆனா முதல்ல இதுல எவ்வளவு காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, இது பிராக்டிக்கலா தேவையான ஒரு விஷயமா, இல்ல வெறும் ஒரு மனுஷனோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு காஸ்ட்லி டிராமாவா அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுக்கணும்னா அதோடைய பினான்சியல் ஆஸ்பெக்ட் நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய லயபிலிட்டியா மாறி இருக்கு, ஒரு ஒயிட் எலிபென்டா மாறி இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிட்டாதான் இது எவ்வளவு அபத்தமான ஒரு வாக்குறுதி, எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு வாக்குறுதி அப்படிங்கிறது நமக்கு புரியும். இனிஷியலா இந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் இவங்க சொன்ன காஸ்ட் ஃபேக்டர் என்ன தெரியுமா? 1 லட்சம் கோடி ஆகும் அப்படின்னாங்க. அதாவது மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் நடுவுல 508 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 ஸ்டேஷன் வரும். இதற்கு மொத்த செலவு 1 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாளடைவுல பாத்தீங்கன்னா இதோடைய பட்ஜெட் ஏறி 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 1.65 லட்சம் கோடியில நின்னுச்சு. இப்ப லேட்டஸ்ட் ஃபிகர்ஸ் அக்கார்டிங் டு ஸ்வராஜ்யா மேகசின், ஆர்எஸ்எஸ் உடைய அபிஷியல் மேகசின் ஸ்வராஜ்யா மேகசின் என்ன சொல்லுது? தற்போதைய நிலைமைப்படி இதோடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. அதாவது ஆரம்பிக்கும் போது 1 லட்சம் கோடி, இப்ப அப்படியே டபுள் மடங்கு ஆயிடுச்சு. 10 வருஷத்துல 2 லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு 388 கோடி செலவழிக்கிறாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 388 கோடி. இதுதான் இதோட பினான்சியல் ஆஸ்பெக்ட். சரி, இவ்வளவு கோடி ரூபாய் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 80-20 பார்ட்னர்ஷிப்ல பண்றாங்க. 80% ஜைகா அப்படிங்கிற ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் ஏஜென்சி, இங்க மதுரை எய்ம்ஸ்க்கு போட்டிருக்கிறாங்க இல்லையா ஒப்பந்தம், அதே ஜைகாவோட ஒப்பந்தம் போட்டிருக்கு இந்தியா. 80% காஸ்ட், அதாவது 1,60,60,000 கோடி அவங்க பேர் பண்ணிப்பாங்க. அவங்க லோனா நமக்கு கொடுக்கறாங்க. குறைஞ்ச அளவு இன்ட்ரெஸ்ட் 0.1% லோன் ஃபார் 50 இயர்ஸ் அவங்க கொடுக்கறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 20% 40,000 கோடி கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிராவும் கவர்மெண்ட் ஆஃப் குஜராத்தும் பேர் பண்ணிக்கணும். அதாவது அவங்க கடன் வாங்கி அவங்க செலவு பண்ணணும். சரி, இந்த நிலைமை இப்படி இருக்கு. அதாவது அடுத்த 50 வருஷத்துக்கு நாம கிட்டத்தட்ட 6,600 கோடி திரும்ப கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் எஸ்டிமேட்டட் பேசஞ்சர்ஸ் இவங்க ரஃபா போடுறாங்க. அதாவது டு அண்ட் ஃப்ரோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,800 பேசஞ்சர்ஸ் ஒரு நாளைக்கு டிராவல் பண்ணலாம் இந்த புல்லட் ட்ரெயின் மூலமா அப்படின்னு சொல்றாங்க. ஃபேர் ரஃபா இவங்க எஸ்டிமேட் பண்ணிருக்கிறது என்னன்னா, ஒருத்தருக்கு 3,000 ரூபாய் ஒன் வே, அதாவது போயிட்டு வர்றதுக்குன்னா 6,000 ரூபாய் ஆகும் ஒருத்தருக்கு. அப்போ ஒரு குடும்பத்துல 4 பேர் போனாங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் அவங்க செலவு பண்ணணும் புல்லட் ட்ரெயின் மூலமா மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு போறதுக்கு. இதுல இடையில நிறைய ஸ்டாப் இருக்கும். எல்லாரும் 3,000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சூரத்ல இறங்குறவங்க இருப்பாங்க, வாப்பில இறங்குறவங்க இருப்பாங்க, இடையில இருக்க ஸ்டேஷன்ல இறங்குறவங்க இருப்பாங்க. அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டோடைய வேல்யூ குறையும். பட் நம்ம பெஸ்ட் கேஸ் சினாரியோவே வச்சுப்போமே. ஒரு நாளைக்கு எல்லா பேசஞ்சர்ஸும் மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு போறாங்க, அகமதாபாத்ல இருந்து மும்பைக்கு திரும்பி வராங்க அப்படின்னு வச்சுப்போமே. அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,800 பேசஞ்சர்ஸ்க்கு வருஷத்துக்கு ரெவென்யூ மட்டும் 3,920 கோடி தான் வரும். நான் சொல்றது பெஸ்ட் கேஸ் சினாரியோ. எல்லாருமே த ஹையஸ்ட் வேல்யூ டிக்கெட் வாங்கி டிராவல் பண்ணாங்கனாலும் 3,920 கோடி தான் வரும். ஆனா நம்மளுடைய லோன் லயபிலிட்டி எவ்வளோ? 6,800 கோடி, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு.
இங்கே 2882 கோடி நமக்கு துண்டு விழுது. இது இல்லாம காஸ்ட் ஆஃப் ஆபரேஷன் ஒண்ணு இருக்கு, யோசிச்சு பாருங்க. 2014 காஸ்ட் ஆஃப் ஆபரேஷன் வந்து 412 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு. ஆனா இந்த 10 வருஷத்துல இன்ஃபிளேஷன் அதிகமாகி இப்ப காஸ்ட் ஆஃப் ஆபரேஷன் கிட்டத்தட்ட 800 கோடியில வந்து நிக்குது ஒரு வருஷத்துக்கு. ஓவரால் கூட்டி கழிச்சு கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5103 கோடி நமக்கு துண்டு விழுது பட்ஜெட்ல. இந்த பணம் எங்க இருந்து வரும்? எப்படி அரசாங்கம் இந்த பணத்தை திருப்பி கட்ட போகுது? யாருக்கிட்ட இருந்து இந்த பணத்தை வசூல் பண்ணுவாங்க? இந்த பட்ஜெட் பற்றாக்குறையை எப்படி சரி செய்வாங்க? இதெல்லாம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மோடி புல்லட் ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஐயோ புல்லட் ட்ரெயின் வருது, புல்லட் ட்ரெயின் வருது, புல்லட் ட்ரெயின் வருது அப்படின்னு எக்ஸைட் ஆறோமே. இது பிராக்டிகலா பாசிபிளா, பிராக்டிகலா ஃபீசிபிளா, பினான்சியலி ஃபீசிபிளா? இதனால நம்ம நாட்டுடைய எக்கானமி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆக போகுது? இதனால இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான நடுத்தர ஏழை எளிய மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் பத்தி யாராவது ஒருத்தர் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? அதுவும் குறிப்பாக இந்த சங்கிகள்கிட்ட இந்த கேள்வியை கண்டிப்பா நாம கேட்கணும். ரியாலிட்டி என்னன்னு சொல்லட்டுமா? இந்தியாவில மொத்தம் 13,000 பேசஞ்சர் ட்ரெயின் ஓடுது. இந்த பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாம் ஃபுல்லா டிராவல் பண்ணா கூட மேக்சிமம் ரெவென்யூ ஒரு வருஷத்துக்கு நாம ஈட்ட முடிஞ்சது வெறும் 63,300 கோடி ரூபாய் தான். அது மட்டும் இல்ல, ஏர் பிளைட் சார்ஜ் பாத்தீங்கன்னா இதை விட சீப்பர். 1800 இருந்து 2800 ரூபாய்க்கு உள்ள டிக்கெட்ல நமக்கு முடிஞ்சு போயிடும் ஃபேர். இப்படி இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பொழுது எதுக்கு இவ்வளவு லட்சம் கோடி செலவழிச்சு ஒரு புல்லட் ட்ரெயின்? மேலும் 2 ட்ரெயின்ஸ் விட்டுட்டு போலாம். இல்ல நீங்க நேரத்தை கருதிதான் இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட கொண்டு வரீங்க அப்படின்னா, நவி மும்பைல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒண்ணு கட்டுறீங்க இல்லையா 20,000 கோடி செலவுல, அங்க இதுக்குன்னு டெடிகேட்டடா ஒரு ரன்வேயை கிரியேட் பண்ணலாமே. பெருசா ஒண்ணு செலவாக போறது இல்லையே. 2ல இருந்து 3000 கோடி ஆகும். இல்ல மும்பை அகமதாபாத்துக்கு நடுவுல எத்தனை ஸ்டாப் போடுறீங்க இந்த புல்லட் ட்ரெயினுக்கு? அந்த ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நீங்க ஒரு ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா கூட மொத்த ப்ராஜெக்ட்டுமே 15-20 கோடியில முடிஞ்சு போயிடும். ஆனா அதை விட்டுட்டு ஒரு மனிதன், தனி மனிதனுடைய ஈகோக்காகவும் தற்பெருமைக்காகவும் 2 லட்சம் கோடி செலவு பண்ணி ஒரு புல்லட் ட்ரெயினை உருவாக்குறாங்க அப்படிங்கிறாங்கன்னா, இது நாட்டு மக்களுக்கு உண்மையிலேயே தேவையா இல்லையா அப்படிங்கிற கேள்விய நாம கேட்கணுமா இல்லையா? யாரு டிராவல் பண்ண போறா இந்த புல்லட் ட்ரெயின்ல? யோசிச்சு பாருங்க. கேட்டா இதுக்கு வெட்டி சாக்கி சொல்லுவாங்க. இதனால எக்கானமி இம்ப்ரூவ் ஆயிடும், எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த ட்ரெயின் டிராவல் பண்ற ரூட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா லேண்ட் காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும், செட்டில்மெண்ட்ஸ் வரும், கன்ஜெஷன் குறையும், காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கும், மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும். இப்படி எல்லாம் நிறைய டிசைனா இந்த சங்கி கூட்டம் மடசும். ஆனா எப்படி வந்தே பாரத் வசதியானவங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் இந்த புல்லட் ட்ரெயின் வசதியானவங்களுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா வரிங்கிற பேர்ல நம்ம கிட்ட வசூல் பண்ணி இந்த கடனை அடைப்பாங்க. ஒரு தனி மனிதனுடைய ஈகோ. இத நான் சொல்லல, மோடியே ஒரு காணொலியில சொல்லியிருக்கிறார். அவர் சிஎம்மா இருக்கும் பொழுது வாஜ்பாயிட்ட போய் சொன்னாராம், நாடே திரும்பி பார்க்கணும்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு வாஜ்பாய் சொன்னோன்னு மோடி சொன்னாராம், ஒண்ணு பண்ணுங்க, மும்பை டு அகமதாபாத் வந்து ஒரு ட்ரெயின் விடுங்க, ஒரு புல்லட் ட்ரெயின். அவரே சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு, காணொலியில போடுறேன், நீங்க பாருங்க. अहमदाबाद मुंबई बुलेट ट्रेन का काम जोरों से चल रहा है और करीब करीब पूर्णता पर पहुंच रहे हैं। उसी प्रकार से बुलेट ट्रेन आज जैसे पश्चिम हिस्से में एक बुलेट ट्रेन काम करने जा रही है, अब भाजपा का संकल्प है आने वाले समय में उत्तर भारत में एक बुलेट ट्रेन, दक्षिण भारत में एक बुलेट ट्रेन और पूर्वी भारत में एक बुलेट ट्रेन, वैसे उत्तर, दक्षिण, पूर्व, पश्चिम चारों दिशाओं में एक एक बुलेट ट्रेन के प्रोजेक्ट से हम आधुनिकता की तरफ जाने को गति देंगे. மும்பை டு அகமதாபாத் நீங்க ஒரு புல்லட் ட்ரெயின் விடுங்க. யாரும் மக்கள்லாம் அதுல போறது இல்ல, இருந்தாலும் உலகமே நம்மள திரும்பி பார்க்கும்.
இப்ப புரியுதா நான் ஏன் சொன்னேன்னு? ஒரு தனி மனிதனுடைய வெட்டி பந்தாக்காகவும் வெட்டி பெருமைக்காகவும் புல்லட் ட்ரெயின் ஒரு ப்ராஜெக்ட். அதை வச்சு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக சொல்லக்கூடிய பெரும்பாலான ப்ராஜெக்ட்ஸ் இப்படித்தான். வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அதை பிரிச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பாத்தீங்கன்னா அது ஏழை எளிய மக்களுக்கு எப்பவுமே எதிரானதா தான் இருக்கும். பெரிய செல்வந்தர்களுக்கும் கார்பரேட்டுகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸ் உபயோகமா இருக்கும். நீங்களோ நானோ 10,000 ரூபாய் செலவழிச்சு இப்படி போக முடியுமா? இந்த லட்சணத்துல சவுத்ல ஒரு புல்லட் ட்ரெயின், நார்த்ல ஒரு புல்லட் ட்ரெயின், ஈஸ்ட்ல ஒரு புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு லட்சம் கோடியே கொண்டு போய் அந்த புல்லட் ட்ரெயின்ல இறக்கிறதுக்கு பதிலா உபயோகமா எவ்வளவு விஷயங்கள் செய்யலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு, லிஸ்ட் போட முடியும். இந்த காணொலியை பாக்குற உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த 2 லட்சம் கோடியை கொண்டு போய் ஒரு புல்லட் ட்ரெயின்ல இறக்கிறதுக்கு பதிலா இதை எப்படி ஆரோக்கியமா மக்களுக்காக பயன்படுத்தலாம்? உங்களுடைய சஜஷன்ஸை தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.